Today, we will be meditating God's word on the title of God will make your path straight. Everyone say, God will make your path straight. கோணலானங்களை மாற்றி நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிற தேவன். This morning, I'm not sure what kind of situation you have joined here. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இந்த காலை வேளையில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. கர்த்தர் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிறார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுமா? God is going to make our path straight. As we declared the monthly promise, trust in the Lord with all your heart. Lean not on your own understanding. All your ways submit to Him, He will make our path straight. சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். Today, we are going to listen to the word of God on the topic of trust in the Lord. Everybody say trust in the Lord. எல்லாரும் சொல்லுங்க, தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். தேவன் மேல் நம்பிக்கை, மனிதரிடத்தில் அல்ல, தேவன் மேல் நம்பிக்கை. Everyone trust in God. That's for sure. Because we trust in God, we have joined this morning. தேவன் மேல் நம்பிக்கை இருப்பதனால தான் நம்ம எல்லாருமே இன்றைக்கு காலை வேளையில் கூடி வந்திருக்கிறோம். But sometimes when we have bad times, when we are in trouble, when we are in problems, it's not easy to trust God. நல்ல சமயங்களிலே தேவனை நம்புவது நல்ல ஒரு ஸ்லாக்கியமாக இருக்கிறது, நல்ல ஒரு பாக்கியமாக இருக்கிறது, சந்தோஷமான விஷயமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே சவால்களை சந்திக்கும் பொழுது, பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, அந்த தேவனை நம்புவதிலே ஒரு சில பிரச்சனைகள் நமக்கு இருக்கிறது. It's easiest to say trust in God than to do it. இயேசுவை நம்புங்கள். When we say this message title, Trust in the Lord, we just heard this title over and over again. Many times we don't mean this statement, trust in the Lord. It's very easy to say than to do it. I love God, I believe in God, but I feel sometimes uneasy about my future. நான் தேவனை நேசிக்கிறேன், தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கேன், ஆனாலும் என்னுடைய எதிர்காலத்தை நான் யோசித்து பார்க்கும் பொழுது நம்பிக்கை இல்லாதவனாக இருந்து விடுகிறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, இப்படி இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும், அந்த முடிவை நான் செய்திருந்தால் நான் இன்றைக்கு நன்றாக இருந்திருப்பேனோ. There are many people play this if and buts games. If, have you played if game? Ifன்னு போட்டு, அதாவது இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா இந்த மாதிரி நான் நடந்திருக்கலாம், இந்த மாதிரி நான் நடந்திருந்தா இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கும், நான் அந்த முடிவை நான் சரியாக எடுத்திருந்தேன்னா இன்றைக்கி நான் ரொம்ப பெரிய ஆளாக இருப்பேன், தவறான முடிவு எடுத்ததுனால இப்படி ஆகிட்டேன். இது மாதிரி we can play so many if games. Many people in this pandemic situation, you have so many ifs and buts. What if I die? What if my parent dies? What if something happens to my children? What if I lose my job? நான் இந்த 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 கொரோனா வைரஸ் சமயத்தில் நிறைய பேருக்கு நிலையற்ற ஒரு சூழ்நிலை வளர்ந்து கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தை குறித்ததான பயம், என்னோடய வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நான் திடீர்னு இறந்துட்டேன்னா என்ன பண்ணுறது, எங்கள் அப்பா அம்மா இதை தாக்கு பிடிச்சி இதை இந்த வைரஸ்லேருந்து காப்பாற்றப்பட்டு விடுவார்களா, எனக்கு பதவி உயர்வு வருமா, எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா என்று பலவிதமான கேள்விகள் நம் மத்தியில் இருக்கிறது. இந்த கொரோனா வைரஸ் சமயத்தில் சிங்கிளாக இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பயம், ஒரு கவலை, நமக்கு கல்யாணம்னு ஒன்று ஆகுமா இந்த கொரோனா டைமில், நமக்குன்னு ஒரு மாப்பிள்ளை கிடைக்குமா, நமக்குன்னு ஒரு பொண்ணு கிடைக்குமா அப்படின்னு அவங்களுக்குள்ள பல கேள்விகள் இருக்குது. மெனி சிங்கிள்ஸ் ஹாவ் worry about their life partner in this pandemic situation. Will I get God-centered person? Am I going to make it? Or I'm going to remain single? இந்த மாதிரி பல காரியங்கள். What if my marriage breaks down? இந்த திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? I want to trust God, but something sometimes blocks my trust. நான் தேவனை நேசிக்கிறேன், தேவனை நம்புகிறேன், ஆனாலும் ஒரு சில வேளைகளில் தேவனை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில் வந்து விடுகிறது என்று பல பேர் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். Bible says
இன் ஜான் 16:33, யோவான் 16:33, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். இன் திஸ் வேர்ல்ட் யூ வில் ஹாவ் ட்ரபிள். இந்த வாழ்க்கையிலே போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. மெனி ட்ரை டு அவாய்ட் லைஃப். மெனி கம் டு பாஸ்டர்ஸ் அண்ட் ஆஸ்க், கேன் யூ ப்ரே தட் நத்திங் வில் ஹேப்பன் இன் மை லைஃப்? இன்று அநேகர் போதகரிடத்திலே வந்து ஜெப விண்ணப்பங்களை வைக்கிறார்கள். எப்படி வைக்கிறார்கள்? தங்களுடைய வாழ்க்கையை மறைத்துவிட்டு எப்படியாவது எதுவுமே எனக்கு ஆகக்கூடாது என்று ஜெபிப்பீர்களா என்று கேட்கிறார்கள். யூ cannot avoid life. God never promised easy life, but God did promise that He will be with us. தேவன் எப்பொழுதும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது என்று சொல்லவில்லை. பிரச்சனைகள் வரும், ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசித்து அவரை நம்ப வேண்டும். பிரியமானவர்களே, some may trust in chariots, some may trust in horses, but we will trust only in the name of the Lord. Amen. Hallelujah. சிலர் குதிரையை குறித்தும் சிலர் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்களுடைய தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். Psalms 21, சங்கீதம் 21வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவ்வளோ அழகான ஒரு சங்கீதம். Psalms 20, verse number 1. Verse number 1, verse number 7. இந்த முழு சங்கீதத்தையுமே நீங்கள் படித்து பாருங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது. I don't have time to read the complete Psalms. I will just read verse number 7. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். Some trust in chariots and some in horses, but we trust in the name of the Lord our God. Hallelujah. Some trust in bank statements, some may trust in medical report from doctor, some may trust on the economy. The experts say that you will have inflation, you will have this, you will have recession, this and that. We trust all these media and newspapers, but we are going to trust only in the Lord as children of God. இன்றைக்கு நியூஸை ஓப்பன் பண்ணால் பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வங்கி கணக்கில் இருக்கிறதான அந்த பேங்க் பேலன்ஸை நம்பிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டாக்டர் சொல்கிறதையே தான் வச்சு இதுதான் இந்த பர்சன்டேஜ், திஸ் இஸ் நாட் சவுண்டிங் குட், இது வந்து உங்களுக்கு ரேஞ்சு அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, இந்த சுகர் ப்ராப்ளம், திஸ் ப்ராப்ளம், தட் ப்ராப்ளம். வி see the medical report and we trust that. But our God is above everything, above medical report, above bank balance, above everything that we assume, and we have trust with our own understanding. நம்முடைய சுய புத்தியில் பல காரியங்களை நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறோம். with our own self understanding, with our own understanding, with a logical mind, we are so calculative when we look at life. இந்த வாழ்க்கையை பார்க்கும்போது நமக்கு சொல்லி கொடுத்தபடி, நம்முடைய அனுபவத்தின்படி, நம்முடைய ரிப்போர்ட்டின்படி, நமக்கு கொடுக்கப்பட்டதான காரியத்தின்படி, நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நமக்குள்ள ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிறோம். One day, many years back, one person called John Calvin from United States of America, he knows so much about Mother Teresa. அன்னை தெரசாவை பற்றி ஒரு நபர், ஜான் கேல்வின்கிறதான ஒரு நபர் அமெரிக்க தேசத்திலிருந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கார் மதர் தெரசாவை பற்றி. ஐ எம் ஷூர் ஆல் ஆஃப் அஸ் நோ மதர் தெரசா. யாருன்னு கேட்காதீங்க. he heard about this great noble woman and what she is doing, everything he knows, he is aware. So he decided to meet this person, Mother Teresa, in Calcutta. So he booked a flight, took visa, booked the flight. He came down to Calcutta all the way from US. அவர் வந்து விசா எடுத்துட்டு டிக்கெட் போட்டு இந்த தாயாரை, இந்த அன்னையை, இந்த தெய்வ தாயை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று அவர் பிரயாசப்பட்டு கல்கத்தாவிற்கு அமெரிக்க தேசத்திலிருந்து வந்தார். He came, he met with the mother and he asked, the reason I came here all the way from America, because I want clarity in life. நான் இவ்வளோ தூரம் உங்களை வந்து பார்த்ததுக்கான காரணம்,
என் வாழ்க்கையில் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது, அந்த தெளிவை பெற்றுக்கொள்வதற்காக நான் வந்திருக்கேன்னு சொன்னாங்களாம். He looked at the mother and said, "You seems to be a woman with so much of clarity in your life. It looks like you are doing everything perfect. So I need clarity about my life." அந்த மதர் அம்மா அன்னை தெரசாவை பார்த்துட்டு சொன்னாராம், நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க, என் வாழ்க்கையில் ஒரு தெளிவு வரணும், அதுக்காக தான் நான் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறேன், கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள், எனக்கு ஆலோசனை சொல்லுங்கன்னு கேட்டாராம். மதர் தெரசா ஸ்டார்டட் லாஃபிங் லவுடர். அன்னை தெரசா அவர் சொன்ன கேள்வியை பார்த்துட்டு ரொம்ப ஓன்னு சிரித்தாங்களாம். சிரிச்சுட்டு அவங்க சொன்னாங்களாம், சன், I never had clarity. What I have been having is trust. என்னுடைய முழு வாழ்க்கையில் ஒரு தெளிவை நான் இது வரைக்கும் பார்க்கல. நான் ஒரே ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கிறது தேவனை நம்பிட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்களாம். How true is that? Many of you are just worried about your life. What's happening in my life? I don't see a bright future. I don't know why only to me this is happening. I'm not understanding with my own understanding, with my own knowledge, with my own background and the education that I have, the logical mind that I have, the shrewd mind I have. I am unable to understand this life. இந்த வாழ்க்கையை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. நல்லா படிச்சிருக்கிறேன், நல்ல பதவியில் இருக்கிறேன், நல்ல குடும்பம் இருக்குது, நல்ல புத்தி கூர்மையாக நான் யோசிக்கிறேன், எனக்கு ஞானம் இருக்குது, புத்தி இருக்குது, ஒவ்வொரு தீர்மானத்தையும் ரொம்ப யோசித்து கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன், ஆனாலும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? இந்த வாழ்க்கை முடிகிற வரைக்கும் ஒரு சில காரியங்கள் புரியவே புரியாது. ஏனென்று தெரியுமா? You know why some things will never make sense, some things will never we will never understand. For sure, before we depart from this world, if it is God's will, He will change your situations to give a proper answers to all your questions. But if the questions are not answered until our death, that means you and me have to understand there is another world, there is another life that is waiting for us. இன்னொரு வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை நமக்கென்று காத்து கொண்டிருக்கிறது. அதை மறந்து விடாதீர்கள். Time and again we need to remind about our eternal life, assurance of eternal life. நித்திய வாழ்க்கைக்குரிய அந்த நம்பிக்கை திரும்ப 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 நாம் அதை நினைப்பூட்டி கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனை சார்ந்து தேவனுடைய பேரிலே நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க முடியும். Many people just look at the hand of God. Listen to this point. அநேகர் தேவனுடைய கரங்களையே நோக்கி கொண்டிருக்கிறார்கள். We are not supposed to look at the hand of God. We are supposed to seek the face of God. தேவனுடைய கரங்களை பார்ப்பதை விட தேவனுடைய முகத்தை பார்த்து அதை தேட வேண்டும் பிரியமானவர்களே. When we seek the face of God, we will be blessed not only in this world, the world to come. இந்த வாழ்க்கை மட்டுமல்ல, அந்த மறுமையிலே தேவனோடு நாம் பிரகாசிப்பதற்கு, தேவனோடு நாம் பிரவேசிப்பதற்கு கர்த்தர் நமக்கு அருள் செய்வாராக பிரியமானவர்களே. Many things in life we want clarity. நிறைய விஷயத்தில் நமக்கு கிளாரிட்டி வேணும். தேவனை நம்பி இருக்கும் பொழுது ஒரு தெளிவு வரும். இந்த உலகத்திலேயே தெளிவு வரும். இந்த உலகத்தில் நடக்கிறதான பாடுகளை பார்த்து சோர்ந்து போய் விடாதீர்கள் பிரியமானவர்களே. Don't be discouraged by what's happening around you. When should I trust God? You may ask a question. When should I trust God? எப்பொழுது நான் தேவனை நம்பணும்? All the time we need to trust God. Trust in good days, trust in bad days. நல்ல நாள்லையும் நல்ல சூழ்நிலையிலையும் தேவனை நம்பணும், கடினமான சூழ்நிலையிலும் தேவனை நம்பணும். Turn to your neighbor and say, trust God in good days, trust God in bad days. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, தேவனை நல்ல சந்தர்ப்பத்திலையும் நம்பணும், சூழ்நிலை சரியில்லாதப்பையும் நம்பணும். Many try to avoid life saying that nothing should happen to me. You miss the whole point. Don't ever ask God to remove every obstacles.
லீவ் இட் டு இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். ஹீ நோஸ் த பெஸ்ட். எனக்கு எதுவுமே நடக்கக்கூடாது என்று நீங்கள் ஜெபிக்காதீர்கள். என்ன நடந்தாலும் என்னை விடுவீங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள், என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லுங்கள், உண்மையில் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன்னு சொல்லுங்கள். ட்ரஸ்ட் லீட்ஸ் டு கான்ஃபிடன்ஸ் இன் காட். இந்த நம்பிக்கை தேவனிடத்தில் நமக்கு ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கிறதாக இருக்கிறது. பாயிண்ட் நம்பர் 1, டு நாட் worry about tomorrow. நாளை குறித்து கவலைப்படாதீர்கள், எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதீங்க. அதுதான் முதல் பாயிண்ட். ப்ளீஸ் ரைட் இட் டவுன். ஆஃபன் when God asks us to do this, do that, ஒரு சில காரியங்களில் ஆண்டவர் இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லுவார். அது நம்முடைய சுயத்துக்கு, நம்முடைய கெப்பாசிட்டிக்கு, நம்முடைய புத்தி கூர்மைக்கு, நம்முடைய ஞானத்திற்கு அது ஒரு சென்ஸே இல்லாத மாதிரி தெரியும். Sometimes when God asks us to do something, it won't make sense for our own understanding, but we need to obey God. Don't worry about tomorrow. When I say don't worry about tomorrow, Bible says very clearly, God knows your needs. God provides whatever you want. ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் தேவையோ அதை அறிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய ஜெகோவா ஜெயராவுக்கு அதை கொடுக்க தெரியும் பிரியமானவர்களே. மேத்யூ 6:34 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். மத்தேயு 6:34 நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்சது தான். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். Therefore, do not be anxious about tomorrow, for tomorrow will be anxious for itself. Sufficient for the day is its own trouble. We are not going to lean on our own understanding. நம்ம சுய புத்தியில் சார்ந்திருக்க போகிறதில்ல. Many have this question. I have gained so much experience. I have read the Bible. I have education. I have my own sense. How will I avoid being myself? இத்தனை வருடங்கள் நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை பெற்றிருக்கிறேன், நல்லா படிச்சிருக்கிறேன், நல்ல குடும்ப பின்னணி, எனக்கு நல்ல புத்தி கூர்மை இருக்குது, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறேன், நல்ல ஷ்ரூடாக இருக்கிறேன். எப்படி என்னுடைய சுய புத்தியில் சாயாமல் இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி. நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டவையாக இருக்கட்டும் தெரியுமா? என்ன அனுபவங்களோ, என்ன படிப்போ, லைஃப்பை பற்றி இருக்கிறதான என்ன புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருந்தாலும் நம்முடைய சுயம் சாக வேண்டும் பிரியமானவர்களே. We must decrease and God must increase. That is the secret of successful Christian life. With our own understanding, with our own ability, with our own skills, with our own talents, with our own understanding, with our own shrewd, with our own clever sense, and all those things will not work in this world. Don't depend on this worldly system. இந்த உலகத்தினுடைய சிஸ்டத்தை நம்பிராதீங்க தயவு செய்து. இந்த உலகத்தினுடைய காரியங்களில் நம்ம இருக்கிறோம். We are in the world. We are part of the world, but we are not of the world. நாம் இந்த உலகத்திற்குள் தான் இருக்கிறோம், ஆனால் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. இந்த உலகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது உண்மையில் நம்பிக்கையை வை என்று சொல்லுகிறது. The world is teaching us have self-confidence. When you go, have self-esteem. That's good. But our self-esteem, our self-confidence should go through God. நம்மேல் நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும், நம்ம சுயத்தின் மேல் நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? தேவன் மூலமாக அந்த கான்ஃபிடன்ஸ் வரணும், தேவன் மூலமாக அந்த புரிந்து கொள்ளுதல் வரணும், தேவன் மூலமாக அந்த அறிவு கூர்ந்த புத்தி கூர்ந்த காரியங்களை நாம் செய்ய பழகிக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. This should be our prayer. Lord, help me to obey in whatever situations. Even I don't understand, even this doesn't make sense. Help me to obey your words and trust in your words. எந்த சூழ்நிலையில் வந்தாலும் உம்மை நம்பி உமக்கு கீழ்ப்படி எனக்கு உதவி செய்யுங்கன்றதான் நம்முடைய பிரேயர், நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். Before we move to the second point, can you close your eyes and just put your hand on your chest and just repeat after me? After this, every point we are going to do this. We are going to do this. This should be our prayer. எல்லாரும் உங்கள் வலது கை இருதயத்தில் வச்சுட்டு ஆண்டவரிடத்தில் நான் சொல்கிறத திரும்ப சொல்லும்படியாக கேட்கிறேன். Lord, help me to obey you when I don't understand. எஸ்அப்பா,
எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியாமல் இருந்தாலும் உண்மையில நம்பிக்கை உண்மையில எனக்கு நம்பிக்கை வைக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், இன் ஜீசஸ் நேம், ஆமென். We need to trust in the God, we need to trust in the Lord while we are on the mountain top as well as while we are in the valley. ஒரு மலையினுடைய உச்சியில் ஆண்டவர் நம்மளை உயர்த்தினாலும் கர்த்தரை நம்பணும், அதே சமயத்தில் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் கர்த்தரை நம்ப வேண்டும் பிரியமானவர்களே. ஹீப்ரு வேர்ட் ஃபார் ட்ரஸ்ட், எபிரேய பாஷையிலே நம்பிக்கை என்றால் பட்டாக், தட் மீன்ஸ் கிளிங் டு ஆர் ஹோல்ட் ஆன் அண்ட் நாட் லெட்டிங் இட் கோ. பிடித்து கொள்ளுதல். எபிரேய பாஷையில் ட்ரஸ்ட்னா என்ன, நம்பிக்கைனா என்ன சொல்லியிருக்குன்னா பிடித்து கொள்ளுதல், கெட்டியாக பிடித்து கொள்ளுதல். கிளிங் ஆன், ஹோல்ட் ஆன், நாட் லெட் இட் கோ. எப்படி ஒரு குழந்தைய நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிறோம். ஒரு குழந்தைய வந்து ஒரு உயரத்திலிருந்து நம்ம கீழே பார்க்குறோன்னா, ஒரு பால்கனியிலிருந்து பார்க்குறோன்னு வைங்களேன். யூ ஆர் கேரிங் எ பேபி, தெர் இஸ் எ பால்கனி, யூ ஜஸ்ட் கோ, யூ வாண்ட் டு ஷோ what's happening around, you want to show your baby. How we will hold on tightly, make sure the baby doesn't fall. இந்த குழந்தை கீழே விழுந்து விடக்கூடாது என்று எவ்வளோ கெட்டியாக பிடிச்சிக்கணும். அந்த மாதிரி ஏசப்பாவை நீங்களும் நானும் பிடிச்சிக்கணுங்க, கெட்டியாக பிடிச்சிக்கணும். பாயிண்ட் நம்பர் 2, do not worry about let go of. போக போகிற காரியத்தை பற்றி கவலைப்படாதீங்க. there will be some things will go away from you. ஒரு சில காரியங்கள் உங்களிடத்துலேருந்து போகணும். in order to hold on something you need to let go of something. you get my point? நீங்கள் வந்து கெட்டியாக ஒரு காரியத்தை பிடிச்சிக்கணுன்னா, ஒரு குழந்தைய நீங்கள் தூக்கி பிடிக்கணுன்னா, வேறு ஏதாவது கையில் வச்சுருந்தீங்கன்னா அந்த கையில் இருக்கிற பொருட்களை வேறு இடத்துல வச்சுக்கிட்டு தான் அந்த குழந்தைய நெருக்கமாக கட்டி அணைக்க முடியும். in order to hold on or cling on to something you need to let go of something. தேவன் மேலே நம்பிக்கையாக அவரை பற்றி பிடித்து கொள்வதற்கு முன்பாக எந்த காரியங்கள் நம்மை பிடித்து வைத்திருக்கிறதோ அந்த காரியத்தை விலக்கிவிட வேண்டும். யூ cannot hold everything together in your hands. எல்லா காரியங்களையும் உங்கள் கரங்களில் வைக்க முடியாது. உலகத்தையும் வைத்துட்டு தேவனையும் வைத்துக்கிட்டு ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால், 2 எஜமானுக்கு ஊழியம் செய்வது, இது எல்லாமே ஒத்து வராது பிரியமானவர்களே. we need to hold on, cling on, but before that we need to let go of things that has been holding on in your life. you know it. உங்களுக்கு தெரியும் எந்த காரியத்தை சாத்தான் உங்கள் மீது திணித்து வைத்து நீங்கள் பிடித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. அந்த காரியங்களை இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வதற்கு முன்பதாக, ஒரு பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்கு முன்பதாக, இந்த சிற்றின்பமான காரியங்களை, இந்த சின்ன சின்ன ஆசீர்வாதம் உள்ள காரியங்களை விளக்கும் பொழுது தேவன் நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே, பெரிய பாக்கியத்தை வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. லெட் கோ ஆஃப் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுடைய சுய புத்தியிலிருந்து வெளியில் வாங்க. ஃபஸ்ட்டு ஆண்டவரை நெருக்கி பிடிப்பதற்கு முன்பதாக உங்களுடைய சுயம் சாக வேண்டும். your own understanding, yourself should die. when your self dies, உங்களுடைய சுயம் சாகும்போது you will not be get offended for what's happening around. உங்களுடைய சுயத்தின் மேல் சார்ந்து இல்லாமல் தேவன் மேலே சார்ந்து இருந்தீங்கன்னா உங்களுடைய உங்கள் ஈகோவை வந்து யாருமே டச் பண்ண முடியாது. சூடு சொரணை எதுவுமே இருக்காதுங்க. தேவனுக்குள்ளே வந்துட்டோம்னா, தேவனை பற்றி கொள்ள ஆரம்பிச்சிட்டோம்னா you will never get offended in life. I'm telling you. I have experienced in my life, that's why I'm confidently speaking. என்னுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கிறேன். அதனால தான் நான் ரொம்ப தைரியமாக இதை பற்றி பேச முடியும், போதிக்க முடியும். Some people say something and they ask me, Pastor, hope you didn't mind, hope you are not hurt. No way, I will never get hurt or get offended. Whatever you want to speak, no problem, because I have come across, I've overcome all those problems. The same way God wants you to get matured in Christ. சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கோவிச்சுக்கிறது, ஈகோ பார்க்குறது, எனக்கு வந்து ரெஸ்பெக்ட் கிடைக்கல, எனக்கு வந்து பதவி கிடைக்கல, எனக்கு உயர்வு கிடைக்கல, என்னை வந்து மதிக்கிறது இல்லை, என்னை வந்து புண்படுத்திட்டாங்க, வேதனையாக இருக்குது, வார்த்தையினால் என்னை கொண்டுட்டாங்க, என்னை வந்து இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, நான் தான் சீனியராக இருக்க வேண்டியது, ஆனால் ஏதோ ஒன்று பண்ணி இன்றைக்கி வந்து என்னை அமுக்கிட்டாங்க,
என்னை சப்ரஸ் பண்ணிட்டாங்க, என்னை அப்ரஸ் பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க. ஸ்டாப் கம்ப்ளைனிங் ஆல் தீஸ் திங்ஸ். இஃப் யூ ஸ்டார்ட் denying yourself, if you start dying yourself and put God first in everything that you do, God knows when to lift you up. ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் எப்பொழுது உயர்த்தப்பட வேண்டும், எப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எப்பொழுது தேவைகளை சந்திக்கப்பட வேண்டும். So you need to let go of your ego. You need to let go of your own understanding. உங்களுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் அதை விட்டு விலக வேண்டும் பிரியமானவர்களே. இதைத்தான் தேவன் தெளிவாக ஒரு சிலருக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். Many of us are very comfortable with our own place. We are so obsessed with our plans, our desires, dreams, strategies, our own calculations. நம்முடைய சுய புத்தியில் நிறைய கணக்கு போட்டு வச்சிருக்கிறோம், நிறைய திட்டங்களை தீட்டி வச்சிருக்கிறோம், நிறைய கனவுகளை கண்டு வச்சிருக்கிறோம், நிறைய காரியங்களை நம்ம யோசித்து வச்சிருக்கிறோம். இதை பண்ணணும், அதை பண்ணணும், இந்த வயசில் இதை பண்ணணும், இந்த வயசில் அதை பண்ணணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு இதை பண்ணணும், நான் அதை பண்ணணும், எதெல்லாம் நான் பண்ணணும், இந்த ஒரு இசைக்கருவியை வாங்கணும். These are all not bad things, but whatever you desire, it should be aligned with the word of God, aligned with the will of God. தேவனுடைய சித்தத்திற்குள்ளாக உங்களுடைய கனவுகளும், உங்களுடைய திட்டங்களும், உங்களுடைய நோக்கங்களும், உங்களுடைய கணக்குகளும், உங்களுடைய எல்லா காரியங்களும் அமைந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே. Then God is going to make your path straight. நீங்கள் இந்த காரியங்களை செய்யும் பொழுது உங்களுடைய கோணலான வழிகளை செவ்வையாக்கி வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே. Your own place of comfort. Many of us are in our own place of comfort, in our own logical thinking. நிறைய பேர் நம்ம கணக்கு போட்டு வச்சிருக்கிறோம். Let's see what's happening in this church. Let's see how they are worship. Let's see how their word. Let's see how this. Let's see how that. I will just observe for a few weeks. I will observe for a few months. Your own understanding. You need to trust God and get into action and leave everything into the hands of God. Cast all your burdens in Him, upon Him. உங்களுடைய கவலைகள், கண்ணீர்கள், எல்லா பாரங்கள் எல்லாவற்றையும் தேவன் மேலே வைத்துட்டு உங்கள் சுமையை இறக்கி வச்சுட்டு தேவன் மேல் நம்பிக்கையாக நீங்கள் வாழ ஆரம்பிங்க. ஒரு நல்ல ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த உலகத்திலேயே நாம் வாழ முடியும் பிரியமானவர்களே. We are going to let go of our burdens. We are going to cast all our burdens upon Him. We are going to let go of our worry, our tears, our agony, everything we are going to let go this starting from today. Many of us are just want to receive the blessings from God. They look at the hand of God, they don't seek the face of God. தேவனுடைய கரங்களை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் நம்முடைய சுய புத்தியின் மேல் நாம் சார்ந்திருக்கிறோம் என்று அர்த்தம். தேவன் மேல் பற்றுதல் வைத்து, தேவன் மேல் நம்பிக்கை வைத்து, தேவனுடைய முகத்தை நாம் தேட வேண்டும் பிரியமானவர்களே. We need to seek the face of our God and Master. There is a old story. I am sure many of you know this. பழைய ஒரு கதை நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். I repeat for benefit of some people. ஒரு சிலருக்காக நான் இதை திரும்பவும் சொல்கிறேன். A righteous man is a hard worker. In those days there is no street lights. It's a mountain area. பெரிய மலை பிரதேசம். ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு அவர் பிரயாணப்பட்டு போக வேண்டும். சூரிய வெளிச்சத்தின் மேல்தான் அவர்களுக்கு அந்த எந்த பாதையில் செல்வது எல்லாமே சூரிய வெளிச்சத்தின் கீழ் தான் அவர்கள் டிபெண்ட் ஆகி போவாங்க. This righteous man crossing a bridge from one mountain to another mountain. There is a bridge. No street lights. Before it gets dark, before the dusk time, they have to reach home. One fine day something got delayed. தாமதமாயிருச்சு. சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாகவே போக வேண்டும் என்று பிரயாசப்பட்டார். ஆனால் முடியாமல் போய்விட்டது. What happened when he was walking the pitch dark? அந்த சாயங்கால வேலை ஆனதுனால ரொம்ப இருட்டாக கருகும்னு இருந்த சூழ்நிலையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது தெரியாமல் கால் எங்கேயோ தவறி 200 அடி பள்ளத்துக்கு கீழே விழ ஆரம்பித்து விட்டார். He started
falling from the top of the mountain. He thought for a moment everything is over, it's all over. அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு, தெரியாமல் காலை வச்சிட்டோம், மலையிலிருந்து கீழே விழுந்தாச்சு. விழ 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 திடீரென்று அவருக்கு ஒரு கிளை தென்பட்டது, ஒரு மரத்தினுடைய கிளை. He just touched one branch of the tree and he just held on to that. He caught that. அந்த கிளையை பிடிச்சிட்டு, அப்பாடா அட்லீஸ்ட் நம்ம சாகலை, இந்த கிளை எனக்கு ரொம்ப உதவிச்சு, இந்த மரம் என்னை காப்பாற்றிருச்சு, என் வாழ்க்கையினுடைய உயிரை காப்பாற்றிருச்சுன்ட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பிடிச்சிட்டே இருந்தாராம். He thought to himself, thank God this tree saved me. I could hold on to this branch of this tree. After 30 minutes, 45 minutes, 1 hour, his hand started paining. How long you will hold on to the branch? எவ்வளவு நேரம் நீங்கள் அந்த கிளையை பிடித்து கொண்டே இருப்பீர்கள்? He heard the voice of God. தேவனுடைய சத்தம் தெல்ல தெளிவாக அவருடைய காதுகளிலே பாய்ந்தது. God told him, just leave your hand. Just obey and leave your hand. ரொம்ப நேரமாக உன்னுடைய கை தாங்கி கொண்டிருக்கிறது, ரொம்ப வலி ஏற்பட்டிருக்கும், நான் சொல்கிற இந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து கையை விட்டுரு, அந்த கிளையினுடைய மரத்தினுடைய கிளையிலிருந்து உன் கையை விட்டுருன்னு ஒரு சத்தம் அவரிடத்துல வந்தது. With his own understanding, with his own experience, with his own sense, he asked to himself, how will I leave this hand? If I leave this hand, that's all, I will die. எப்படி இந்த சத்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறது? என்னுடைய சுய புத்தியில் நான் யோசித்து பார்த்தா, என்னுடைய சென்ஸில் நான் யோசித்து பார்த்தா, என்னுடைய அனுபவத்தில் நான் யோசித்து பார்த்தா, இது ஒரு முட்டாள்தனம். இட்ஸ் ஸ்டூபிடிட்டி டு லீவ் ஹேண்ட் ஃப்ரம் திஸ் பிரான்ச். ஐ வில் டை, நான் செத்துருவேன், நான் எப்படி அதை நான் செய்ய முடியும் அப்படின்ட்டு ஐ எம் நாட் கோயிங் டு லீவ் மை ஹேண்ட் ஃப்ரம் திஸ் பிரான்ச் தோ இட்ஸ் பெயின்ஸ் அ லாட். என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா, காலையில் விடிகிற வரைக்கும் இந்த மரத்தினுடைய கிளையை நான் விட்டுவிடவே மாட்டேன். கம் வாட்மே, என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு கையே உடஞ்சி போனாலும் பரவாயில்ல, நான் விட மாட்டேன். Sun started coming up. Dawn time, early hours of the day. கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் உதிக்க ஆரம்பித்தது. He looked around and looked down. கீழே பார்த்தாரு. He is just 2 feet away from the ground. நிலத்துக்கு 2 அடி உயரத்தில் தான் அவர் தொங்கிட்டு இருந்திருக்கார். This is what happens when God asking you to do something with your own understanding. You calculate, you analyze, you evaluate, you do so many things and try to take a decision. உங்களுடைய ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறாருன்னா அதை விசுவாசிக்காமல், அதை நம்பாமல், அவருடைய வார்த்தையை நம்பாமல், அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பாமல், நம்முடைய கணக்கை போட்டு பார்த்து இஃப் ஐ டூ திஸ் நோ திஸ் ஒன்ட் ஒர்க் அவுட், நம்முடைய சொந்த சுய புத்தியிலே நாம் இருப்பதினால் பல ஆசீர்வாதங்களுக்கு தடை இதுதான். இன்றைக்கு நாம் என்னவாகவோ கர்த்தர் நம்மை மாற்றியிருப்பார், நம்மை உயர்த்தியிருப்பார், நம்மளை எடுத்து பயன்படுத்தியிருப்பார். அநேக வேளைகளிலே நம்முடைய சுய புத்தியின் மேல் சார்ந்ததின் நிமித்தமாக இன்றைக்கு பல ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விட்டோம். இன்னும் எத்தனை வருடங்கள் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியாது. But today we are going to take a decision saying that, Lord, it's not my own understanding. I trust in you and I will obey in your word and I obey in your promises. I'm going to take the promises from the word of God and I'm going to trust in the Lord. When God speaks to me, I am going to obey in the name of Jesus Christ. This should be your prayer. For the second point, ஆண்டோடைய பிரசனத்தில் இருக்கும் பொழுது இதுதான் உங்களுடைய ஜெபமாக இருக்க வேண்டும். நான் இனிமேல் என்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் எந்த வார்த்தையை தேவன் சொல்கிறாரோ அதை நான் உடனடியாக கீழ்ப்பணிந்து அதை நான் செய்வேன் என்று நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Can you close your eyes and just keep your hand on your chest and repeat of me, Lord, help me to let go of the things that is not from you. ஆண்டவரே, ஒரு சில காரியங்களை நான் விட்டு விலக எனக்கு உதவி செய்யுங்க. நான் உம்மை பிடித்துக் கொள்வதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கி போடுங்க.
நீக்கி போடுங்க ராஜா. ஐ வாண்ட் டு ஹோல்ட் ஆன் டு யூ, ஐ வாண்ட் டு ஹோல்ட் ஆன் டு யுவர் ப்ராமிசஸ். ஆண்டவரே, உம்மிலே நான் நிலைத்திருக்கவும் உம்முடைய வாக்கு தத்தங்களை நான் பற்றிக்கொள்ளவும் எனக்கு உதவி செய்யுங்க. இன் ஜீசஸ் நேம் ஐ ப்ரே. ஆமேன், ஆமேன். Sheldon is 5 years old. Even until now, from the age of 2 until now, we used to play at home like this. எங்களுடைய மகனுக்கு 5 வயது ஆகிறது. 2 வயதிலிருந்து இப்போ வரைக்கும் அடிக்கடி நாங்கள் விளையாடுற விளையாட்டு என்ன தெரியுங்களா? I just hold him like this. I lift him up. I toss him up on the sky. And he laughs so much. He enjoys that moment. And he knows that my dad will never leave me. I remember when we went to Coimbatore, we went to a tourist spot there. And Shirley took a slow motion video. It was so amazing to see the height that I tossed him up. You know, அவ்வளோ கோயம்புத்தூரில் நாங்கள் ஒரு பிக்னிக் போயிருந்தப்போ ஸ்லோ மோஷனில் வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன் ஷர்லிட்ட. நான் செல்டனை தூக்கி எவ்வளோ உயரத்துக்கு போட முடியுமோ போட ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. தட் டைம் he was just 3 or 4 years old. I tossed him. நான் அவ்வளோ உயரத்தில் போட்டு அவர் பிடிக்கும் போது you see the joy and happiness in his face. He did not even have a small sense of fear because he knew his dad. அந்த குழந்தைக்கு அப்பா மேலே நம்பிக்கை. எவ்வளோ உயரத்தில் அவர் தூக்கி போட்டாலும் நம்மளை பிடிச்சிடுவாருங்கிற நம்பிக்கை. What I'm trying to say, we need to have faith and trust like a baby. For example, now Celsia is 10 years old. செல்சியாவுக்கு 10 வயசு ஆகுது. See the change of sense. இப்போ she is very tall. If I tell her that I'm going to toss you up and I will catch you back, she will not trust me for sure. Nobody will trust. யாராவது ஒரு பெரிய குழந்தைய 10 வயசு குழந்தையோ 15 வயசு குழந்தையோ இல்லை உங்கள் மனைவி கணவரே ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். வீட்டில் ஏதாவது பாருங்களேன், முயற்சி செஞ்சு தான் பாருங்களேன். இவங்களை தூக்க முடியுமான்னு யோசிக்கிறீங்களா? ட்ரை பண்ணுங்கள், விளையாடுங்க. தூக்கி மேலே போட்டு நான் பிடிச்சிருவேன்னு நீங்கள் உங்கள் கணவர்கிட்ட சொல்லி பாருங்கள், உங்கள் மனைவிகிட்ட சொல்லி பாருங்கள். இல்லை, மனைவி கணவர்கிட்ட சொல்ல முடியாதுன்னு வைங்களேன். கணவர் இந்த தைரியமுள்ள ஆம்பளைங்களாம் வாங்கப்பா, நல்ல மசில் உள்ள ஆம்பளைங்களாம் வாங்க. உங்கள் மனைவி எத்தனை நாள் ஆச்சு நீங்கள் தூக்கி? ராஜசேகர் முடியாதுன்ட்டார். நிறைய பேருக்கு மனைவி இப்போ தூக்க முடியாது, கல்யாணம் ஆனப்போ தூக்க முடிஞ்சது, இப்போ தூக்க முடியாது. நோ 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 நோ. நீங்கள் வீரமுள்ள ஆம்பளையாக இருந்தால் தயவு செய்து தூக்கி கொஞ்சம் நீங்கள் விளையாடுங்க. நாங்கள் வீரமே இல்லைன்ட்டார் இங்கே ஒருத்தர். நாங்கள் வீரமே இல்லைங்க, விட்டுருங்க எங்களை அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் ஐம் ட்ரைங் டு சே, when your age changes, when you get into maturity, you get into the own understanding and you try to say no, you don't have trust. We need to have baby like faith, baby like trust. குழந்தை போல அந்த இன்னசென்ட் மைண்டை ஆண்டவரை நம்பணுமா? அதுதான் அந்த பாயிண்ட்டை சொல்ல வரேன் உங்களுக்கு. நீங்களாம் கொஞ்ச நேரம் சிரிக்கணுங்கிறக்காக தான் அந்த பாயிண்ட் சொன்னேன். தயவுசெய்து மன்னிச்சுங்க, ஏதாவது சொன்னேன்னா தவறாக சொல்லி தான் மன்னிக்கவும். குழந்தைக்கு அந்த இன்னசென்ட் மைண்ட், அந்த 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 சூதுவாது இல்லாத அந்த மனதில் எங்கள் அப்பா என்னை பிடிச்சிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா? அதுபோல் எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் இந்த வாழ்க்கையில் ஏசப்பா என்னை கைவிட மாட்டார். ஏசப்பா மேலே நான் நம்புகிறேன், ஏசப்பா மேலே நான் உறுதியாக இருக்கிறேன், எந்த காரியமும் என்னை தடுக்காது அப்படிங்கிற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும் பொழுது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, the quality of our spiritual life can be directly connected to the quality of our trust in God. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய தன்மையை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால், எவ்வளவு நம்பிக்கையை நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் வைத்திருக்கிறோம் என்பதை வைத்து தான். ஸோ how spiritual you and me, you can define it by the way we trust God. நீங்கள் ஆவிக்குரியவர்களா? ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் உங்களுடைய நிலைமை என்ன என்பதை நீங்கள் கணக்கு போட்டு பார்க்க வேண்டுமா? உங்களுடைய நம்பிக்கை தேவன் மேல் இருப்பதை நீங்கள் யோசித்து பார்க்க ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்களுக்கு அது தெரிய வரும். பிரியமானவர்களே, பிக் மிரக்கிள்ஸ், பிக் பிரேக் த்ரூஸ், great blessings, everything comes from a simple obedience. This is a very good point. Note it down. பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள், பெரிய பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், பாக்கியங்கள், உயர்வுகள் எப்படி வரும்னா சின்ன சின்ன கீழ்ப்படிதல் இருந்து வருதான். Write it down very clearly. Big miracles, supernatural blessings,
breakthroughs, wonderful things in life comes from a simple step of obedience. Point number 3, write it down. Don't worry about the things which are not in control. மூன்றாவது பாயிண்ட் நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். நமக்கு கட்டுப்படுத்த முடியாத காரியங்கள் மேல் நம் கவலை வைப்பதிலே பிரயோஜனம் இல்லை. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மால் கட்டுப்படுத்தாத காரியங்களில் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. We should pray to God, Lord, help me to surrender the things which are not in my control. Is pandemic is in your control and my control? No. இந்த கொரோனா வைரஸ் சுற்றி உலகம் முழுவதும் இருக்கு. அது உங்களுடைய கண்ட்ரோலில் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கா? இல்லை. Instead of worrying about this virus, instead of worrying about this pandemic situation, we just have to let go, and whatever the things we don't have in control, we just have to let go. Because Bible says, Mark 9:23, மார்க் 9வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, everything is possible for him who believes. தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிற எல்லாருக்கும் எல்லாமே சாத்தியங்க. அவருடைய அந்த வசனத்தை நம்ம எல்லாரும் தெளிவாக படிப்போம். மார்க் 9:23, விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். Everything is possible who believes in God. Everything is possible who believes in God. Everything is possible for him who believes in God. Hallelujah. Mark 9:23, keep it in your heart. உங்க விசுவாச ஓட்டத்தில் இந்த வார்த்தையை திரும்ப சொல்லுங்க. You know what are the benefits of trusting God? When we trust God, he is fulfilling our heart's desires. ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தா நீங்க என்னென்ன காரியங்கள்லாம் யோசிச்சு வச்சிருக்கீங்களோ அது ஆண்டவருக்கு சித்தமுள்ள காரியமாய் பிரியமுள்ள காரியமாய் இருந்தால் கர்த்தர் அதை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். Psalms 37, சங்கீதம் 37 3-5 வரைக்கும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. Psalms 37, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்திலே குடிந்து சத்தியத்தை மேய்ந்துகொள், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். 5வது வசனத்தை படிங்க, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். Can you read it clearly, loudly? Commit your way to the Lord, trust in God and he will act. He will fulfill your heart's desires. Trust in the Lord and do good. Delight in yourself. He will give you the desires of your heart. How clearly God's word says. We will receive joy of life when we trust in God. Proverbs 16:20. நீதிமொழிகள் 16:20. It says, விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். Whoever gives thought to the word will discover good. Blessed is he who trusts in the Lord. We are all blessed because our trust in God. We trust in God. Our mind stays in peace. We stay focused on the Lord when we trust in the Lord. நம்முடைய மனது ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலையில் தேவ சமாதானத்தை அடையும் நாம் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது. பிரியமானவர்களே, those who trust in the Lord will be delivered from the wicked schemes of enemies in the name of Jesus Christ. பிசாசினுடைய பிடியிலிருந்தும் எதிரிகளினுடைய திட்டத்திலிருந்தும் கட்டவிழ்க்கப்படுவோம் நாம் தேவனை நம்பும் பொழுது. சங்கீதம் 37. Let's come back to verse number Psalms 37, 39-40. சங்கீதம் 37, 39, 40 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால், அண்டர்லைன் தட் வேர்ட், அவர்கள் அவரை தேவனை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். Verse number 39 and 40. The salvation of the righteous is from the Lord. He is their stronghold in the time of trouble. The Lord helps them and delivers them. He delivers them from the wicked and saves them, because
they take refuge in God because they trust in God. When we trust in God, God delivers from all the wicked schemes of this world. துன்மார்க்குடைய கைக்கு நம்மை விடுவிப்பார். பிரியமானவர்களே, பல சோதனைகளிலிருந்து நம்மை விடுவிப்பார். எப்படி விடுவிப்பார்? தேவனை நாம் நம்ப வேண்டும். பிரியமானவர்களே, லெட்ஸ் க்ளோஸ் அவர் ஐஸ். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். Heavenly Father, I pray for each and every single person in this Zoom meeting and YouTube followers. இன்றைக்கு எங்களுடைய ஆராதனையிலே பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம். யாரெல்லாம் நம்பிக்கை இழந்து கூனி குறுகி போய் வாழ்க்கையை வெறுத்து சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறேனப்பா. அவர்களுக்கு நீரே நம்பிக்கையாக இருந்து ஒரு பெரிய அற்புதத்தை நீ செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். We pray that those who are in a mindset of on their own understanding, fed up of life, about to give up, waiting for miracles, waiting for breakthroughs, disappointed with what's happening around them, disappointed in the house, worried about their marriage will break down, worried about they may lose their job, worried about their future, worried about tomorrow, worried about paying bills, worried about getting a job, worried about the sickness, worried about this pandemic situation. I pray that let them have trust only in you and you alone, O God Father. We are not going to trust any horses. We are not going to trust any chariots. We are not going to trust any companies. We are not going to trust any country, any government, any this or that. We are going to depend on you and we are going to trust in you and you alone, O God Father. உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம்ப்பா. உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். அற்புதங்கள் நடக்கும். உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். அற்புதங்கள் நடக்கும். Dear children of God, talk to Jesus right now. இயேசப்பாட்ட பேசுங்க. உம்மையே நான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லுங்க. என்னுடைய பாரத்தை நான் இறக்கி வைக்கிறேன். I just cast my burden. I cast my burden upon you, Lord, because you care for me. You care for me, Lord Father. என்னுடைய சுமைகளை நான் இறக்கி வைக்கிறேன். என்னுடைய எல்லா காரியங்களையும் நான் இறக்கி வைக்கிறேனப்பா. என்னால் தூக்க முடியல. இந்த சுமையை என்னால் தூக்க முடியல. I am waiting and waiting and waiting when this miracle will come to me, when these blessings will come to me. But I am not going to worry about these blessings. I am not going to look at your hand. Rather, I am going to look at your face. I am going to seek your face. I am going to stop looking and seeking your hand, O God. உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நான் உம்மை தேட விரும்பவில்லை ஆண்டவரே. உம்மை நான் முழுமையாக தேட விரும்புகிறேன். I want to know you, Lord. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். உங்கள் வார்த்தையை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். I want to depend on you. I commit my entire life to you, Lord Father. We give you glory, honor and praise to name Jesus' precious name we pray. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Amen. The grace of Lord Jesus Christ, love of God, sweet fellowship of the Holy Spirit be with us now and forevermore. Amen. Amen. Praise the Lord, church. Thank you for joining. Have a wonderful